ஹலோ. இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஹாப்டன் அப்படின்னு ஒரு ஊரு. அங்க நடக்கிற ரெண்டு சம்பவங்கள், சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரோட பேரும் சரண். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி ரெண்டு வேற வேற திசையில போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஒரே ஊர், ஒரே பேர், ஆனா எப்படி இவ்ளோ பெரிய முரண்பாடு? ஒருத்தருக்கு வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு துயரத்தை கொடுக்குது. இது எப்படி சாத்தியம்? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ரெண்டு சரங்களோட கதையை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். கதை நம்பிக்கைக்கும் நவீன தொழில்நுட்பத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. ஆனா ரெண்டாவது கதையோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நெஞ்ச உழுக்கிற ஒரு துயர பயணம். நம்ம கதையை ஆரம்பிக்க ஹொப்டன் ஊர்ல இருக்கிற இல ஆறு அப்படிங்கிற பகுதிக்கு நாம போகணும். அங்க தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல மேற்கு பார்த்தபடி ரொம்ப கம்பீரமா அமைஞ்சிருக்கு மலமாரி அம்மன் கோவில். இது அந்த ஊரோட ரொம்ப பழமையான ஒரு கிராம தேவதை. இங்கதான் நம்ம சரணும் அவரோட மனைவி அம்பிகாவும் ஒரு முக்கியமான வேண்டுதலை வைக்கிறாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். காலங்காலமா நம்ம ஊர்கள்ல பால்குடம் எடுக்கிறது ஒரு வழக்கமான நேர்த்திக்கடன் தான் இல்லையா? ஆனா இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க தெரியுமா? ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல்களும் படங்களும் தயாரிச்சு அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். பழமையான ஒரு வழிபாட்டு முறையில இவ்வளவு மாடர்னான ஒரு வேண்டுதல் கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. சரி, இதுக்கு அவங்க ஒரு டைம் லைனும் செட் பண்ணாங்க. அதுதான் 2026. அதாவது 2026ஆம் வருஷம் வைகாசி மாசம் 10ஆம் தேதி நடக்க போற திருவிழாவில் தங்களோட இந்த ஏஐ படைப்புகள் ஹிட் அடிச்சா அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறதா உறுதியா வேண்டிக்கிட்டாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த 2026 திருவிழா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அவங்க ஏஐ மூலமா உருவாக்கின படைப்புகள் ரிலீஸ் ஆகி நல்ல சக்சஸ் ஆயிடுச்சு. நினைச்ச காரியம் முன்கூட்டியே நடந்ததால சரணம்பிகா தம்பதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நம்பிக்கையோட கேட்டா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா அவங்களுக்கு அமைஞ்சது. இப்போ அந்த சந்தோஷமான சூழல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவோம். அதே ஹோப்டன் ஊர்ல இருக்கிற நம்ம ரெண்டாவது சரணோட வாழ்க்கைக்கு போவோம். இவர் ஒரு சாதாரண தினக்கூலி தொழிலாளி. லுணுகலை அப்படிங்கிற டவுனுக்கு தினக்கூலி வேலைக்கு போறதுக்காக ஒரு நாள் காலையில இவர் கிளம்புனப்போதான் இவரோட கதை ஆரம்பிக்குது. அன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னா, சரண் மெயின் ரோட்ல வண்டிக்காக காத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரி வந்து நிக்குது. டிரைவர், எங்க போகணும், ஏறிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சரண் முதல்ல வேண்டான்னு சொல்றாரு. ஆனா அப்புறம் என்ன தோணுச்சோ ஒரு சில நொடிகள் யோசிச்சுட்டு சரின்னு அந்த லாரியில ஏறிடுறாரு. சில நேரங்கள்ல நாம எடுக்கிற அந்த ஒரு சில நொடி முடிவுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி முழுசா புரட்டி போடுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. லாரி கிளம்பி சில நிமிஷங்கள் தான் ஆயிருக்கும். திடீர்னு ஒரு பயங்கரமான விபத்து. லாரி ரோட்ல போன ஒரு பொண்ணு மேல மோதிருச்சு. அடுத்த சில நொடிகள்ல பயந்து போன அந்த டிரைவர் லாரியை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடிடுறாரு. வண்டிக்குள்ள இருந்த சரணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. குழப்பத்தோட லாரியில இருந்து கீழே இறங்குறாரு. ஆனா அங்க கூடின மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தப்பு பண்ண டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா ஆத்திரத்துல இருந்த மக்கள் லாரியிலிருந்து இறங்கின சரண் தான் வண்டிய ஓட்டினாருன்னு தப்பா நினைச்சு கண்மூடித்தனமா அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவியான மனிதன் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அங்க மிகப்பெரிய வலி அனுபவிக்கிறாரு. நல்ல வேளையா கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்து சேர்றாங்க. விபத்துல அடிபட்ட அந்த பொண்ணையும் கூட்டத்துக்கிட்ட மாட்டி கடுமையா காயம்பட்ட சரணையும் மீட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஒரு சாதாரண வேலைனால ஆரம்பிச்சது இப்போ இப்படி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டில் வந்து நிக்குது. ஆனா இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்பவே மனசை உறுத்துற விஷயம் இனிமேல் தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ ரத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நிலைமையிலையும் சரண் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நான் வேலைக்கு போய் கூலி வாங்கலன்னா என் பொண்டாட்டி புள்ளைங்க பசியோட தான் இருக்கணும்னு சொல்றாரு. தன் மேல இருக்கிற வலிய பத்தி அவருக்கு கவலையே இல்ல. தன் குடும்பம் பசியில இருக்குமேங்கிற வலிதான் அவருக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. உடம்புல மக்கள் அடிச்சதால ஏற்பட்ட வலியும் குடும்பம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயமும் சேர்ந்து அழுத்த அந்த வலியை தாங்க முடியாம சரண் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஒரு எளிய கூலி தொழிலாளியோட மனசுக்குள்ள இருக்கிற வறுமையோட பயம் உடல் வலியை விட எவ்வளவு கொடியதுன்னு பாத்தீங்களா? இப்ப கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. ஒரே ஊரு, ஒரே பெயர் கொண்ட ரெண்டு மனிதர்கள். ஒரு பக்கம் முதல் சரண் தான் ஆசைப்பட்ட ஏஐ கனவுகள் எல்லாம் நிறைவேறின சந்தோஷத்துல கடவுளுக்கு நன்றி சொல்ல பால் குடம் எடுக்க ரொம்ப உற்சாகமா தயாராயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரெண்டாவது சரண் எந்த தப்பும் பண்ணாம அடி வாங்கி தான் குடும்பம் பட்டினியா கிடக்குமேங்கிற பயத்துல ஹாஸ்பிட்டல்ல மயங்கி கிடக்குறாரு. ரெண்டு வேற வேற உலகங்கள் ஒரே ஊருக்குள்ள எப்படி பக்கத்துல பக்கத்துல இயங்கிட்டு இருக்க பாருங்க. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது?
இது வெறும் தற்செயலா நடந்த விஷயமா இல்ல விதியின் விளையாட்டா? முதல் சரண் அந்த லாரியில ஏறி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? மனித வாழ்க்கைங்கிறது எப்பவுமே நம்மால கணிக்க முடியாத ஒரு பெரிய புதிர்தானா? இந்த 2 சம்பவங்களும் நிச்சயமா உங்களை கொஞ்சமாவது சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனரோட உங்களை சந்திக்கிறேன்.